இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட பல பேர் பண்றது வந்து நமக்கு பின்னாடி கூட காசு இருக்கு ஒரு மீட்டிங் முடிச்சு. இப்போ என்னன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படியான விருந்து உணவுகள்ங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு ஒழிச்சு கிடைச்சா பெரிய விஷயம், இல்ல வருஷத்துக்கு ஒரு கிடைச்சா ஒரு விஷயம். ஆனா நம்ம நிலைமை என்னன்னா இன்னைக்கு வாரம் கிடைக்குது, சனிக்கிழமை சனிக்கிழமை மீட்டிங் இருக்கு, எங்க போனாலும் இரவு உணவுங்கிறது வந்து ஒரு விருந்து உணவாக இருக்கு. இரவு உணவு அப்படிங்கிறது எனக்கு சின்ன பிள்ளைகள் ஞாபகம். எங்க வீட்டுல இரவு உணவு அப்படின்னா ஏமா ராத்திரி என்ன அப்படின்னா மத்தியானம் என்ன மீதியோ அதான் முறைக்கணும். சாதம் மீந்திருக்கும், மோசோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டா அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அபூர்வமா இருக்கும். அம்மா அப்பாக்கு சமாடா அன்னைக்கு சில நேரத்துல ரொம்ப ஆசையோட ரசம் வச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் இரவு உணவினுடைய மதியத்தின் மீதி இரவு உணவு. அப்படிதானே என் மேல பல பேர் இருந்தோம். இன்னைக்கு வீட்டுல போய் சொல்லி பாருங்க, மத்தியானம் மீதிக்கு போய் சாப்பிட்டு குறவே ஆடுறாங்க. அது இப்படி உப்பாலாம் சொன்னா அவ்வளவுதான் வெறித்தான். உடனே டக்குன்னு போன் எடுத்து ஸ்விக்கில ஆர்டர் பண்ண. அவன் என்ன ஸ்விக்கில ஆர்டர் பண்ணும்போது அவன் வந்து பப்பங்க சொல்லியிருக்காரு. அவன் ஸ்விக்கி எடுக்கிறானே அந்த ஸ்பாகெட்டி பாஸ்தா டோனர் இப்படி என்னென்னமோ வரும். அது வேற பயங்கரமான உங்க இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க சைபர் செக்யூரிட்டி எல்லாம் தெரிஞ்சா வந்துப்பாங்க. அவங்க பூரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன விளையாட்டுலாம் விளையாடலாம். போன் எடுத்த உடனே இவன் விளையாண்டு போறான், அது டக்குன்னு டோனட்டை குழந்தை அவன் படம் மாதிரியே தான் இருக்கு. யாருக்கு 150 ரூபா சொல்றான், இவன் வேற 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கானே அப்படின்னு யோசிக்கும். டோனட்டுக்கு போலாமா போது வேண்டாம், சுகர் கூடிய கூடாது ஒரு செகண்ட் யோசிக்கும் போது அடுத்த செகண்ட் டக்குன்னு பாப்பா பார்த்து உன் கேர்ள் ஃபிரெண்ட் இப்பதான் வாங்கியிருக்கா, அது உன் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து அது எழுதுறது பர்ச்சேஸ் டோனட் லாஸ்ட் ஈவினிங் இவனுக்கு கூட தெரிஞ்சது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து அதை ஏஐல கேப்சர் பண்ணிடுது. சோ இவன் வட வாங்க போனா டோனட்ல உட்காந்துதான் அது ஸ்விக்கி பண்ற விளையாடு. அது என்ன நடக்குன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டுல தெரு பூரா ஊர் பூரா உலகம் பூரா நடந்துச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய வீச்சு எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் அன்னைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு நான் ஏர்போர்ட்ல உட்காந்து போது லேப்டாப்ப உள்ள வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல உள்ள இருந்து எடுத்துட்டே இருந்தேன். அவரு சார் பேக்கே வெளியே சொல்லுற மாதிரி ஒரு பேக் வாங்கி கூடாதா, ஒரு தடவை இப்படி எடுக்கும் என்ன தேவை கூட தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. போன் எடுத்தா போன்ல ஒரே பேக்கா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. மைக் ஆன்ல இருக்கு. அது வந்து நம்ம என்ன பேசிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க அத்தனை போனா ஈஸ்வரம் பேசுறது கேட்டுதான் அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். அப்படியான உலகத்துக்குள்ள போயிடும். நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா, அவங்க வந்து நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம், யுவான் உராரின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கு. அவங்க தான் சேப்பியன்ஸ் எழுதினாங்க யுவான் உராரி. அதுல நெக்ஸஸ் ஒரு புத்தகத்தை வந்து அவங்க தமிழாக படி, நான் தமிழ்ல தான் படிப்பேன், தமிழ்ல அந்த புத்தகத்தை படிச்சேன். அந்த அம்மா வந்து ஏஐ பத்தி எழுதுறாங்க. அந்த ஏஐ வந்து அந்த வரி நான் மறக்கவே முடியாது. ஜனநாயகத்திற்கு மீதான முரட்டு வன்முறை எப்படி ஜனநாயகத்துக்கு எதுவுமே டெமோக்ராட்டிக்கா இருக்க முடியாது. somebody will decide and somebody will think எல்லாம் என்னத்தை சாப்பிடணும், என்ன திங்கணும், என்ன யோசிக்கணும், யார் ஓட்டு போடணும், எங்க நடக்கணும், எந்த சினிமா நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, everything will be decided by the machine learn பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட ஒரு சில நிறுவனங்கள் தான். நான் நிறைய பேசுவோம், நிறைய சொல்லுவோம். Facebook இஸ் a country now. Facebook ஒரு நாடு. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷன் இஸ் ஒரு நாடு. எலான் மஸ்க் இஸ் ஒரு கண்ட்ரியோட அதிபர். அவர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு இல்லையா, ட்ரம்ப் போகிறாரு அப்படின்னு பேசக்கூடிய அளவில் அவர் இருக்காரு. அவன் கம்யூனிட்டி அப்படிங்கிறான், கம்யூனிட்டி லாங்குவேஜ், கம்யூனிட்டி அவன் கண்ட்ரி, அவன் தான் நீங்க நம்மளை ரூல் பண்ணலாம். அப்படியான உலகத்தில் நம்ம இருக்கும் போது நம்ம இந்த மரபுகளை வந்து பழக்கத்தில் தான் கடத்திட்டே வரும். நம்ம வீட்டுல செஞ்சுட்டே இருந்தா இவங்க எதுவும் பண்ணாலும் ஒரு பழக்கத்தில் நம்ம கொண்டு வந்துடும். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு அற்புதமான உணவு கலாச்சாரத்தை வைத்திருந்த நாடு இது. அடிசல் கும்மாயம்னு அன்னைக்கு வச்சிருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் கடந்து வந்த விஷயங்களை பார்த்தோம்னா வழக்காக சிலது கடந்து வருது, கலாச்சாரமாக சில கடந்து வருது, சில கோயில்கள் திருவிழாக்களாக கடந்து வருது. அக்கார வடிசல் ஆழ்வார் வந்து கொடுத்த மாதிரி அக்கார வடிசல், அடிசல்ங்கிறது தான் அக்கார அடிசல், சக்கார இனிப்பு, அது வெள்ளத்தோட ஒரு கரமங்கள் பாயசம் தான். ஆனா அக்கார அடிசலா இன்னைக்கு இருக்கு. அது எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம். பிரதமன் நாகர்கோவில் செயலர் இருக்கவங்களுக்கு தெரியும். புட்டு கிட்டத்தட்ட 2000 அம்மா சிவபெருமான் புட்டுக்கு மனுஷன் வந்து படிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் புட்டு இருக்கு. அன்னைக்கு அழகா தோண்டியில ஒரு மூங்கில் குழாயை சொருகி அதுல ஒரு அரிசி, அப்புறம் தேங்காய் பூ, அரிசி தேங்காய் பூன்னு வச்சு அதுல தோண்டி வழியாக ஸ்டீம் குக் பண்ணி புட்டு எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுக்கான எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துருச்சு, புட்டை வச்சுக்கிறோம். ஆனா ஏன் உழைக்கணும் அதை? அந்த மாதிரி விஷயங்கள்ல
இந்த சத்துக்களை, இந்த விஷயங்களை இன்னைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுனால தொலைக்காமல் இந்த மரபில் எடுத்துக்கொண்டே வரும். எவ்வளவு இந்த ஆர்டிபிஷியல் விஷயங்கள் வந்தாலும், எத்தனை குப்பை உணவுகள் வந்தாலும், எத்தனை ஸ்விக்கி சொமாட்டோக்கள் வந்து வாசல இருந்தாலும், நம்ம சில கரைகளை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த நோய் கூட்டங்கள் வராமல் காத்துக் கொள்ள முடியும். நம் குழந்தைகள்ல 25 வயசு 30 வயசுல டயபெட்டிக் வரக்கூடியவங்க எக்கச்சக்கமா இருக்கா. நான் ஒரு மருத்துவனாக நான் வந்து 92 93 பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையே பயமுறுத்தும். ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. வரும்போதே ஒரு பெரிய ஃபைல் எடுத்து வருவாங்க. அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாசலபதி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், ஏதோ நாட்டு வைத்தியத்துல அவங்க ஏதாவது இருக்கான்னு கேட்க வந்தேன், அப்படிதான் வருவாங்க. யோன் பிலீவ், இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 50 பேஷண்ட் பாக்குறேன். 10 to 15 பேர் புதிய புற்றுநோயாளி, புதிய நியூ கேன்சர் பேஷண்ட். 10 to 12 பேர். நான் பிரபலமா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேர் வராங்க, இல்லைன்னு சொல்லல. நான் நிறைய ஆன்காலஜிஸ்ட் வந்து கேட்பேன், சார் உங்களுக்கு எல்லாம் பேஷண்ட்ஸ் வந்து எப்படி கூடுது? இப்ப நிறைய நியூலி டயக்னோஸ்டா இருக்கிறதுனால, வேகமா டயக்னோஸ் பண்றதுனால, ஏர்லியர் டயக்னோஸ் பண்றதுனால கேன்சர் நிறைய இருக்கான்னு கேட்பேன். நோ, ரியலாவே இன்சிடென்ட்ஸ் கூட தான். அதுவும் AYAன்னு சொல்லுவோம், அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ல தான் அதிகமா. பெண்கள்ல வந்து மார்பக புற்றுநோய் நாங்க படிக்கும் போது பாலூட்டாத நான் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு நாங்க படிச்சோம். இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா 30 to 35 வயசுல பாலூட்டிய, சில நேரத்தில் பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு என்ன ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு படிச்சு. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய டேமேஜ் வருது அப்படின்னா என்விரான்மெண்டல் ரீசனும் நம்ம டயட் ரீசன் தான் மேஜர். 85% ஜெனடிக்கல் ரீசன்லாம் வந்து 3% 5% தான். அதுவும் வந்து கண்டிப்பா மியூட்டேட் ஆகணும்னு அவசியம். அம்மாவுக்கு இருந்தா பிள்ளைங்க வரணும்னு அவசியமே கிடையாது. சான்சஸ் ஆகுது. ஆனா ஒன்லி லைஃப் ஸ்டைலும் ஃபுட்டும் மாறினாதான் அவங்களுக்கு வரும். 85% ஆஃப் த கேன்சர் காசஸ் வந்து என்விரான்மெண்ட்லயும் ஃபுட்லயும் தான். நண்பர்களே, இந்த மாதிரி ஒழுங்கே இணைந்து கூட்டமாக சேர்ந்து சில விஷயங்களை நாம் மாற்றியார். அப்படி மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம உணவு. நம்ம அடுப்பங்கரையில ஒரு 20 நிமிடம் கூடுதலாக செலவழித்தால் நம் ஆயுள் காலத்தில் கூடுதலா 20 வருஷம் ஒரு சில அக்கறைகளை உங்க வீடு, அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபன் எலமெண்டா நம்ம எடுத்துருப்போம். உடனே அடுப்பங்கரையா பெண்கள்ட்ட பொறுத்தோம், அதுதான் நம்ம பண்ற பெரிய. ஆண் சமைக்க வேண்டும். எந்த வீட்டுல வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த சமையலில் ஒரு பங்கேற்று எந்த விஷயங்கள் எடுத்து வராங்களோ அங்கதான் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கு. அப்படியான ஒரு பங்களிப்பை நம்ம வந்து வீட்டுல அதை வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள்ட்ட பத்தி பேசணும். இப்படி நம்ம உணவை நம்ம ஒன்னொன்னே நல்லதா பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நல்லதா அதை எடுத்து கொடுக்கணும். நாம் அதை பின்பற்றி நம்ம அதுக்கு வந்து உதாரணமா இருக்கணும். நாம தான் உதாரணம். நம்ம ஒரு அக்கறையோட இதெல்லாம் செய்யாத நம்ம பிள்ளை அப்படியே வருவாங்க, பேரம்பேச்சு அப்படியே வருவாங்க. சோ அதுக்கு அடையாளங்களாக எடுக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். சக்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய் கூடுது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிற விஷயம். தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, தெரிந்தும் அதை புரிந்து கொள்ளாத விஷயம் என்னன்னா, பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது. மது வெறி நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது. யோசிக்கிறதே இல்லை. எல்லாரும் வந்து அது என்ன பண்ணிருக்கு, ஆல்கஹால் வந்து சோசியல் ட்ரிங்கிங்லாம் ஒன்றும் பண்ணாது. எத்தனை பேப்பர் கதவு கிட்ட தெரியுறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு மருத்துவ கட்டுரையும், நல்லா சொல்றேன், யார் வேணுமானாலும் சவால் விடலாம். ஏதாவது ஒரு மருத்துவ கட்டுரை ஆல்கஹால் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒண்ணும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், அந்த டாக்டரே சொல்லிருக்காங்க, டாக்டர் எல்லாம் ஊத்தி கொண்டுப்பான். அப்படி எங்கேயும் கிடையாது. வெரி ரீசென்ட்லி வந்த பப்ளிகேஷன் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுவர் ப்ராப்ளம் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால். அது சார் நான் பொட்டமா தான் குடிப்பேன், நான் பீர் தான் குடிப்பேன், நான் வைன் குடிப்பேன், அந்த கதையெல்லாம் ஆகாது. எல்லாத்துக்கும் ஆல்கஹால் குடிக்கிறது. உன்னுடைய லிவர் வந்து சசப்டபிளா இருந்ததுன்னா, ஆல்கஹாலுக்கு சசப்டபிளா இருந்தா யூ வில் எண்ட் அப் வித் சிரோசிஸ். தெரியாது அது எவ்வளவு பர்சன்டேஜ், என்ன கூட வச்சு சாப்பிடுற, அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் திங், ஆல்கஹால் கேன் டேமேஜ். நம்முடைய நீங்க இருக்கீங்க, நிறைய பேர் பழகிறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டுல ஒருபோதும் மதுவை வந்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களை மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி.